டைரக்டர் செல்வராகவனோட டைரக்ஷன்ல ஜீவபிரகாஷ் நடிச்சிட்டு இருக்கிற மென்டல் மனதில் இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. சோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா இன்னும் 10 நாள்ல இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த வருஷம் ஆக்டர் ஜீவபிரகாஷுக்கு பாத்தீங்கன்னா 3 படங்கள் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மென்டல் மனதில், இன்னொன்னு வந்து ஹாப்பி ராஜ் திரைப்படம், அண்ட் வந்து இம்மோர்டல் திரைப்படம். இந்த 3 படம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அவருக்கு ரிலீஸ் ஆகுது. சோ இதுல இந்த ஹாப்பி ராஜ் படத்துக்கு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் இந்த படத்துக்காக இவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிற டீசர் தான். சோ டீசர் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே ரீச் ஆயிருச்சு. சோ இந்த ஹாப்பி ராஜ் படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரதீப் ரங்கநாதனுடைய எல்லைக்கே படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய அடுத்த சிங்கிள இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ மோஸ்ட் அவைட்டட் ட்ராக்கான எனக்கென யாரும் இல்லையே அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சோ 2015 பிப்ரவரி 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு. சோ கரெக்டா 11 வருஷம் கழிச்சு இப்ப அந்த சாங்க பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க எல்லைக்கே படத்துக்காக. சோ ஃபைனலா இந்த எனக்கென யாரும் இல்லையே அப்படிங்கிற இந்த பாடலை பாத்தீங்கன்னா எல்லைக்கே படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பாட்டை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ எல்லைக்கே படத்தோட ரிலீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் வந்து மார்ச் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இது கன்ஃபார்மா அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு மார்ச் 27 அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்பதான் நம்ம சொன்னோம் ஜிவி பிரகாஷோட ஹாப்பி ராஜ் படமே மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத சொன்னோம். சோ எனக்கு தெரிஞ்ச 2 படமும் மார்ச் 27 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. AK64 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கு இன்னுமே ப்ரொடியூசர் கிடைக்கலங்க. சோ ஒரு பக்கம் பார்த்தா நிறைய பேர்கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஏகே வந்துட்டு அவரோட சம்பளத்தை குறைக்க மாட்டேங்கிறாராமா. இப்போதைக்கு பார்த்தா 165 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி இந்த படத்தை சுத்தி இன்னுமே ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கு. இப்ப வந்து இருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா இது கன்ஃபார்ம் நியூஸ்ல கிடையாது. அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதி பார்த்தா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது வந்து கன்ஃபார்ம்ல கிடையாது. இப்போதைக்கு இது ரூமரா தான் பார்க்கப்படுது. சோ எதனால இந்த மாதிரி நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தா இப்ப இந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால ஃபேன்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு போஸ்டர் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பவும் சொல்றேன் இது வந்து பார்த்தா கன்ஃபார்ம் நியூஸ்ல கிடையாது, முழுக்க முழுக்க ரூமர் தான். ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததான் D55 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு. இதை முடிச்சிட்டு பார்த்தா D56 மாரி செல்வராஜ் இயக்கத்துல ஒரு படம் பண்றாரு. சோ இந்த D56 ப்ராஜெக்ட பத்தி மாரி செல்வராஜே ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பீரியடிக் பிலிமா தான் இருக்கும், அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் கலந்த ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா என்னோட கரியர்லயும் தனுஷ் அவருடைய கரியர்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய கதை களத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிவினை அப்படிங்கிற ஒண்ணு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது ஜாதி மதம் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல இந்த ஜாதி வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு படமா இந்த படத்துடைய கதைக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிரிவினை எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு கதை களத்துல தான் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சோ உண்மையிலேயே இந்த கதை எடுத்து படமா பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே தரமான திரைப்படமா தான் இது இருக்கும். ஏன்னா மாரி செல்வராஜோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அவருடைய எல்லா படத்திலுமே ஜாதியை பத்தி பேசுவாரு. பொலிட்டிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான படமா அவருடைய எல்லா படமுமே இருக்கும். இந்த வகையில இப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த ஜாதி எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற படத்தை ரியலிஸ்டிக்கா எடுத்தாரு அப்படின்னா உண்மையிலே சூப்பரா இருக்கும். சோ அதுலயே வந்துகிட்டு என்னோட கதையை நான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன், இது கற்பனையா உருவாக்கப்பட்ட கதை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. உண்மையா எடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பரா தான் இருக்கும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெயிலர் 2 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்தை ப்ரீபோன் பண்ணி ஜூன் ஆர் ஜூலைல ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. சோ மோஸ்டா வந்து பார்த்தோன்னா ஜூன் மந்தே படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதை வச்சுட்டு சோசியல் மீடியால என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாம இருந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே பார்த்தோன்னா சென்சார் டீம் இருந்துட்டு படத்தை பார்க்கல. ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்ப ஜனநாயகன் படமே ஜூன் மந்த் ரிலீஸ் ஆகும். சோ ஒருவேளை இந்த ஜெயிலர் 2 படமும் ஜனநாயகன் படமும் கிளாஷ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து பார்த்தோன்னா தியரியில கிளப்பிட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வந்து பார்த்தோன்னா சான்ஸ் இல்ல. மேபி நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதா ரிவிஷன் கமிட்டி இந்த படத்தை பார்க்கல. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு பிப்ரவரி 20 படம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. சோ இப்ப ஜனநாயகன் டீம் இருக்கிற கடைசி டேட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 27 தான். அதை தாண்டி போச்சு அப்படின்னா கண்டிப்பா எலெக்ஷனுக்கு அப்புறமா தாங்க படம் வர மாதிரி இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஜனநாயகன் டீம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 27 படத்தை ரிலீஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் ஐடியா பண்ணிருக்காங்க. பட் அது மூவி டீம் நினைச்சா மட்டும் பார்த்தாது, ரிவிஷன் கமிட்டியுமே நினைக்கணும் என்ன நடக்க போகுது, இந்த ஜனநாயகன் படம் எப்ப வரப்போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஜினி கமல்
ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ப்ரோமோவை இப்ப எடுத்து முடிச்சுட்டாங்க. சீக்கிரமா அதை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுமே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த படத்தை பத்தி வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா 225 கோடி ரூபாய் சேலரி வாங்க போறாரு அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய சேலரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரெச்சேந்தா பார்த்தீங்கன்னா சோலோவா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கூடுதலா வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங்க மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. சோ மே மந்த்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் கமலஹாசனுடைய போர்ஷன்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் தலை 173 அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. அதை முடிச்சுட்டு இந்த ரஜினி கம்மி ப்ராஜெக்ட்ல அவர் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னதான் மே மந்த்ல படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனாலுமே அது உடனே எல்லாம் முடியிற ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. ஏன்னா கமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேட்ல கொடுப்பாரு. அவருக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ அதனால பொறுமையா எடுத்து முடிச்சு 2028ல தான் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.